తగదజను తజం తగదజను తదిరన తనదిరనది నాద్రతని తజం తగదజను తజం తగదజను తజం తగదజను తదిరన తనదిరనది తిరన తిల్లన తదిరన తనదిరనది ஆனந்த நடமாடும் நடராஜன்
சரணம் கஜானன ஸ்ரீ கணேசா சரணம் கஜானன தேவ முனிவர் பணியும் தயாகர ஸ்ரீ கணேசா சரணம் நாகபரணனை நான்மறை போற்றும் நாகபரணனை நான்மறை போற்றும் நாமனே பிரணவரூபனே ஜய ஸ்ரீ கணேசா சரணம் முனிவர் பணியும் தயாகர ஸ்ரீ கணேசா சரணம் பாதம் நம்பும் ராமதாச வரதனே மோதக பிரியனே கௌரி சுதனே பாதம் நம்பும் ராமதாச வரதனே மோதக பிரியனே கௌரி சுதனே ஆதிதேவம் ஆதிதேவன் உனதின்னரும் இல்லையே வேதனும் மாலும் செய்தொழில் உண்டோ ஸ்ரீ கணேசா சரணம் கஜானன தேவர் முனிவர் பணியும் தயாகர ஸ்ரீ கணேசா சரணம் 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 Today's Arangetram begins with the Pushpanjali. Pushpanjali means offering flowers as a salutation to God. புஷ்பாஞ்சலி என்ற இந்த பாரம்பரியமான நாட்டிய வடிவமானது நாட்டியம் என்ற அற்புதமான கலையையும் அதற்கு துணையாக விளங்கக்கூடிய இசைக்கலையையும் கலைகள் அனைத்தையும் நமக்கு வழங்கிய இறைவனையும் போற்றும் விதமாக அமைந்த ஒரு கலை வடிவமாகும். கைகளில் மலர் ஏந்தி நாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக அமைய இறைவனுக்கு மலர் தூவி வழிபட்டு குருவை வணங்கி பிறகு பக்கவாத்திய இசைக்கலைஞர்களுக்கு வணக்கம் செலுத்தி சபையோரையும் வணங்கி ஆடப்படும் நடனம் புஷ்பாஞ்சலி. இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் புஷ்பாஞ்சலி கம்பீர நாட்டை ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்துள்ளது. புஷ்பாஞ்சலி நடனத்தை சபையோருக்கு ஆடிக்காட்டி தங்களின் அரங்கேற்ற நிகழ்வை மகிழ்ச்சியோடு தொடங்குகிறார்கள் சகோதரிகள் ருத்ர பிரித்திங்கரா, துர்காலட்சுமி ஆகியோர். ஜன்னக்கிட்டத்தாம் தத்தித்தாம் தத்தித்தாம் த ஜனகிடகிடதாம் ஜனகிட ஜனகிடதாம் ஜனகிட ஜனகிடதக ஜன்னக்கிட்டத்தாம் தத்தித்தாம் தத்தித்தாம் த ஜனகிடகிடதாம் ஜனகிட ஜனகிடதாம் ஜனகிட ஜனகிடதக ஜன்னக்கிட்டத்தாம் தத்தித்தாம் தத்தித்தாம் த ஜனகிடகிடதாம் ஜனகிட ஜனகிடதாம் ஜனகிட ஜனகிடதக It
ஜனகிட ஜனகிடதக ஜன்னக்கிட்டதாம் தத்தித்தாம் தத்தித்தாம் ஜனகிட கிடதாம் ஜனகிட ஜனகிடதாம் ஜனகிட ஜனகிடதகதாம் தாம் தாம் ததித்தங்கு தீம் 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 திமித்தங்கு தோம் 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 ஜனுத்தங்கு நம் 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 திமித்தங்கு தாம் 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 ததித்தங்கு தீம் 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 திமித்தங்கு தோம் 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 ஜனுத்தங்கு நம் 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 திமித்தங்கு தாம் 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 ததித்தங்கு தீம் 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 திமித்தங்கு தோம் 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 ஜனுத்தங்கு நம் 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 திமித்தங்கு தாம் 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 ததித்தங்கு தீம் 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 திமித்தங்கு தோம் 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 ஜனுத்தங்கு நம் 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 திமித்தங்கு ததித்தங்கு திமித்தங்கு ஜனுத்தங்கு கிடத்தங்கு தரிதத்தனத ஜனுத திமித ததிங்கிணதும் 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 ததித்தங்கு தனுத்தங்கு ஜனுத்தங்கு கிடத்தங்கு தரிதத்தனத ஜனுத திமித ததிங்கிணதும் 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 தஜம் 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 த தனம் 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 த ஜனு 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 த திமி 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 த தஜம் 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 த தனம் 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 த ஜனு 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 த திமி 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 த தஜம் 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 த தனம் 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 த ஜனு 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 த திமி 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 த ஜம் தரி கிடதக ஜகதரி கிடதகதம் கிடதக ஜகதரி கிடதகதம் ஜகதரி கிடதகதம் கிடதகதம் சித்தலங்குதக ஜம் தரி கிடதக ஜகதரி கிடதகதம் கிடதக ஜகதரி கிடதகதம் ஜகதரி கிடதகதம் கிடதகதம் சித்தலங்குதக ஜம் தரி கிடதக ஜகதரி கிடதகதம் கிடதக ஜகதரி கிடதகதம் ஜகதரி கிடதகதம் கிடதகதம் சித்தலங்குதகதா மூஷிகவாகண மோதகஸ்த சாமரகன விலம்பித சூத்ரம் வாமன ரூப மகேஸ்வர புத்திரம் விக்ன விநாயக பாத நமஸ்தே பாத நமஸ்தே பாத நமஸ்தே அழகான புஷ்பாஞ்சலியை குரு ஸ்ரீமதி ராஜலட்சுமி செந்தில்குமார் அவர்களின் நடன வடிவமைப்பிலும் அருமையான இந்த இசைக்கலைஞர்களின் பங்களிப்பிலும் ருத்ர பிரத்திங்கரா துர்காலட்சுமி ஆகியோர் சிறப்பாக அரங்கேற்றினார்கள். இந்த இரு குழந்தைகளின் சிறப்பான அரங்கேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்து வரும் அவர்களது பாட்டி ஸ்ரீமதி உமா அவர்களையும், தாயார் பேராசிரியை வள்ளி நாச்சியார் டேன் பப்ளிகேஷன்ஸ் மாஹேர் அவர்களையும், அவரது சித்தி CA நாச்சியார் தேவசேனா SPFO நேஷனல் ஹவுசிங் பேங்க் DGM IDBI பேங்க் லிமிடெட் அவர்களையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். தங்கள் குழந்தைகளுக்கு தாங்கள் அளித்த ஊக்கத்திற்கும் உத்வேகத்திற்கும் எங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்த நடனம் மேடை வருகின்றது. ஆன்மாக்களை லயத்துடன் இயக்க உதவும் இடம் ஆலயமாகும். அதுபோல மனம், வாக்கு, உடல் ஆகியவற்றை ஒருமித்து லயத்துடன் ஆடல்களை இயக்கும் போது உடலும் இப்புனித கலையால் ஆலயமாகிறது. நாம் அடுத்ததாக பார்க்கவிருப்பது பழம்பெரும் நாட்டிய வடிவமான கௌத்துவம். பல நூற்றாண்டுகளாக நடைமுறையில் காணப்படும் ஒரு அழகிய சிறு உருப்படிதான் கௌத்துவம். கௌத்துவங்கள் நிருத்தமும் அபிநயமும் மாறி மாறி இடம்பெறுவதாக சொற்கட்டும் சாகித்யமுமாக இயற்றப்பட்டுள்ளன. கணபதி கௌத்துவம், நடேச கௌத்துவம், விஷ்ணு கௌத்துவம், காளி கௌத்துவம், ஆண்டாள் கௌத்துவம் என பல்வேறு கௌத்துவங்கள் காணப்படுகின்றன. இதில் நாம் இன்று காணவிருப்பது வினைகளை வேறறுக்க வல்ல, தடைகளையெல்லாம் தகர்க்க வல்ல, தொல்லைகளையெல்லாம் இல்லையென்றே ஆக்கவல்ல, துயரங்களையெல்லாம் விரட்டி நம்மை உயரங்களை நோக்கி அழைத்துச் செல்ல வல்ல முருகப்பெருமானை வணங்கும் விதமாக இயற்றப்பட்ட முருகன் கௌத்துவம். ஷண்முகப்பிரியா ராகத்திலே ஆதி தாளத்திலே அமைந்துள்ள முருகன் கௌத்துவத்தை தற்போது கலை வடிவமாக தர வருகிறார்கள்
சிவசக்தி நாட்டியாலயா மாணவ செல்வங்கள் ருத்ரா, துர்கா. சுதாய நமோ நமக. கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறுவார்கள் இந்த இரு நாட்டிய செல்வங்கள்.
அடுத்ததாக ஜத்தீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கலை வடிவம் அரங்கம் வர இருக்கின்றது. பரதநாட்டியம் ஆடல் பாடல் என்கிற இரு பெரும் கலைகளுடைய சங்கமமாக விளங்குகின்றது. இரண்டுமே தனித்துவம் மிக்கவை. நாட்டிய கலையின் உயர்வுக்காக ஒன்றிணைகின்ற இசை நாட்டியம் என்கிற இரண்டு கலைகளின் சங்கமத்தை நாம் உணர்கின்ற வகையிலே நம் முன்னோர்கள் வகுத்தளித்த நாட்டிய கலை வடிவம்தான் இந்த ஜத்தீஸ்வரம். ஆடலின் அடிப்படை அலகாக விளங்கக்கூடிய ஜத்தி, இசையின் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஸ்வரம், இவை இரண்டும் ஒன்றோடொன்று சங்கமிக்கும் ஜத்தீஸ்வரத்தை தற்போது நாம் அனைவரும் காணவிருக்கின்றோம். ராகமாலிகையில் மிஸ்ர சாப்பு தாளத்தில் அமைந்த ஜத்தீஸ்வரத்திற்கு நடனமாட வருகிறார்கள் ருத்ர பிரித்திங்கரா, துர்காலட்சுமி. சா சா நீ ர ப ம க ரி சா க ரி க ம ப த ரி சா சா நீ ர ப ம க ரி சா க ரி க ம ப த ரி சா சா நீ ர ப ம க ரி சா க ரி க Bye.
அடுத்ததாக சப்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு கலை வடிவத்தை இப்போது நாம் அனைவரும் பார்த்து ரசிக்க இருக்கின்றோம். முகபாவத்திற்குரிய முதல் அறிமுகத்தையும் முக்கியத்துவத்தையும் வழங்கக்கூடிய கலை வடிவமாக இந்த சப்தம் விளங்குகின்றது. பின்னணி இசையிலே கோர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை செவி வழியே உள்வாங்கிக் கொண்டு அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை புரிந்து அதை முகபாவத்தின் வாயிலாகவே ரசிகர்களுக்கு உணர்த்தக்கூடிய திறமை நாட்டிய கலைஞருக்கு நிச்சயம் வாய்த்திருக்க வேண்டிய மிக முக்கியமான திறமை. அதை குரு ஸ்ரீமதி ராஜலட்சுமி செந்தில்குமார் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிற ருத்ரா, துர்கா ஆகிய இருவரும் அதனை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பாக இந்த சப்தம் விளங்குகின்றது. பக்தி, ஸ்ருங்காரம் என்று சொல்லக்கூடிய 2 விதமான பாவங்களை வெளிப்படுத்துகின்ற வகையிலே நம்முடைய முன்னோர்கள் படைத்தளித்திருக்கக்கூடிய சப்தத்திலே இன்று நாம் பார்த்து மகிழவிருப்பது ராகமாலிகையில் மிஸ்ர சாப்பு தாளத்தில் அமையப்பெற்ற அந்த வேணுகானனை போற்றும் விதமாக அமையப்பெற்ற சப்தம். இதோ மேடை வருகின்றது. வேணுகானனை கோரி என் மனம் நாடி நிற்கையில் மோடி செய்வது நியாயமா? தத்தையா தை தத்த தை தத்த தள்ளங்கு தும் ததுங்கின தும் ததன சந்தன தஜடோ திமி தத்தோம் தண்ட கேட்டத திமி திமி கேட்டத தை தத்த வேடுகா வேணுகானனை கோரி என் மனம் நாடி நீர் கையில் மோடி செய்வது நியாயமா? வேணுகானனை கோரி என் மனம் நாடி நீர் கையில் மோடி செய்வது நியாயமா? வேணுகானனை கோரி என் மனம் நாடி நீர் கையில் மோடி செய்வது நியாயமா? வேணுகானனை கோரி என் மனம் நாடி நீர் கையில் மோடி செய்வது நியாயமா? சகினியும் வேளையில் 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 மோடி செய்வது நியாயமா? அந்தம் மிகுந்த என் சொந்தநாதன் பாதாரவிந்தது இணை கூறிடலாகுமா? அந்தம் மிகுந்த என் சொந்தநாதன் பாதாரவிந்தது இணை கூறிடலாகுமா? அந்தம் மிகுந்த என் சொந்தநாதன் பாதா
வினை கூறிடலாகுமா அரவிந்த மலரிலாகுமா அரவிந்த மலரிலாகுமா அரவிந்த மலரிலாகுமா அரவிந்த மலரிலாகுமா தள்ளங்கித்தும் ததுங்கினதும் ததினம் தகுந்தரிகிடதக தகதிந்தம் தகுந்தரிகிடதகதா தைததா பரத கலைதனை பரபகருள் செய்த பரமனின் திருக்குமரனை பரத கலைதனை பரபகருள் செய்த பரமனின் திருக்குமரனை தன்மருகன் எனும் திரு மாதனை தன்மருகன் எனும் திருமாதனை பரவி புகழ் பணிந்து மகிழ்ந்தவர் திருவடி புகழ் பாடியாடி பணிடுவோம் பரவி புகழ் பணிந்து மகிழ்ந்தவர் திருவடி புகழ் பாடியாடி பணிடுவோம் அவர் திருவடி புகழ் பாடியாடி பணிடுவோம் தள்ளங்கித்தும் ததுங்கினதும் தத்தின்னம் தகுந்தரி கிடதக தகதின்னம் தகுந்தரி கிடதக தின்னம் தகுந்தரி கிடதக தள்ளங்கிதும் தக ததுங்கினதும் தத்தையாத்தை தத்த வேணுகானனே கோரி என் மனம் நாடி நிற்கையில் மோடி செய்வது நியாயமா? My friend, is it fair for you to be deceitful at this time? At a time when my heart desires for Krishna? Can one desire for anything other than lotus-like feet of my very own Lord, who is beauty personified? Will even a lotus flower be equal to him? His feet in beauty, softness? Let us sing and dance and bow down in prayer at the sacred feet of the great souls who have experienced joyful exhilaration by adoring, praising and praying to that Lord Vishnu. This beautiful Shabdam was composed by Sri Vazhavur Ramaya Pillai. மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் தான் எத்தனை மகோன்னதங்கள். ஆம், இன்று என்ன நாள் தெரியுங்களா? ஆவணி மாதம் வளர்பிறை துவாதசி திதி. வாமனனாக, சிறுவனாக, பாலகனாக குள்ள வடிவில் வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் யாசகம் கேட்டு பின் ஓங்கி உலகளந்த உத்தமனாக தோன்றி மகாவிஷ்ணு அருள் புரிந்த நாள் இந்நாள். வாமன ஜெயந்தியான இந்த திருநாள் தான் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது. கேரளா மட்டுமன்றி அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் திருநாளாக சிறப்பு பெற்றுள்ளது இந்த ஓணம் பண்டிகை. இங்கே குழுமியிருக்கும் அனைவருக்கும் அந்த மகாவிஷ்ணுவின் அருள் பரிபூரணமாக கிடைக்க நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். பத்மஸ்ரீ வழுவூர் ராமையா பிள்ளை அவர்கள் இயற்றிய சப்தத்திற்கான நடனத்தை தான் நாம் தற்போது கண்டு ரசித்தோம். வழுவூர் ராமையா பிள்ளை அவர்கள் பரதநாட்டியத்தில் அழகிய பாணியை உருவாக்குவதில் முன்னோடியாக இருந்தார்.
ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தில் பாரதியாரின் பாடல்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த போதும் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு உத்வேகமாக அவரது பாடல்களை தமது மாணவர்களை கொண்டு மேடைகளில் பாடச் செய்தவர் வழுவூர் ராமையா பிள்ளை அவர்கள். ஏராளமான நடனக் கலைஞர்களை உருவாக்கியவர் அவர். அவர்கள் அனைவரும் பரதநாட்டியத்திலும் திரைத்துறையிலும் வெற்றிக்கொடி நாட்டியுள்ளார்கள். இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது, தமிழக அரசின் கலைமாமணி விருது, சங்கீத நாடக அகாடமி விருது, இசை பேரறிஞர் விருது போன்றவை இவரை அலங்கரிக்கும் விருதுகளில் சிலவாகும். அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர் இயற்றிய அழகான சப்தத்தை தான் தற்போது இந்த மேடையிலே நாம் அனைவரும் கண்டு ரசித்தோம். சிறப்பாக பயிற்சி அளித்த குருவுக்கும் அருமையான இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அருமையான இந்த இசை கலைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். சிவசக்தி நாட்டியாலயாவின் நிறுவனர் இயக்குனர் அவர்களை பற்றி சில வரிகள். நாட்டிய மயூரி, ஆடல் கலை மாமணி, நித்திய அங்கிதம் குரு ஸ்ரீமதி ராஜலட்சுமி செந்தில்குமார் அவர்கள் பரதநாட்டியத்தில் இளங்கலை பட்டப்படிப்பில் தங்கப்பதக்கம் பெற்றவர். நட்டுவாங்கத்தில் டிப்ளமோ முடித்திருக்கிறார். பரதநாட்டிய கலைஞராகவும் ஆசிரியராகவும் நடன வடிவமைப்பாளராகவும் சிறந்து விளங்குபவர். சென்னை இசைக்கல்லூரியின் பேராசிரியை ஆச்சாரிய சூடாமணி டாக்டர் ஸ்ரீமதி சித்ரா சுப்பிரமணி அவர்களிடம் நடனம் பயில தொடங்கிய இவர் டாக்டர் ஸ்ரீமதி சந்திரா தண்டாயுதபாணி பிள்ளை அவர்களிடம் மேலும் இக்கலையை கற்றுக்கொண்டார். சென்னை இசைக்கல்லூரியின் டாக்டர் ஸ்ரீமதி தனசுந்தரி அவர்களும் அனுஷம் டான்ஸ் அகாடமியின் குரு ஸ்ரீ நரேந்திரகுமார் அவர்களிடமும் இக்கலையின் நுணுக்கங்களை அறிந்து தமது திறமையை மேலும் வளர்த்து கொண்டார். பல்வேறு நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பார்வையாளர்களின் வரவேற்பை பெற்ற ராஜலட்சுமி அவர்கள் சென்னையில் சிவசக்தி நாட்டியாலயா நடனப்பள்ளியின் இயக்குநராக இருந்து நடத்தி வருகின்றார். கடந்த 17 ஆண்டுகளாக ஏராளமான மாணவ செல்வங்களுக்கு இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்துள்ளார். அவரிடம் நடனம் கற்போரை பிற மாநிலங்களுக்கும் அழைத்து சென்று பழங்கால மற்றும் பாரம்பரியமிக்க கோவில்களில் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றார். சிதம்பரம், திருவண்ணாமலை, திருச்செந்தூர், திருவனந்தபுரம், திருச்சானூர் போன்ற கோயில்களில் ஏராளமான நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றார். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் இவரது மாணவ செல்வங்களை பங்கு பெறச் செய்து அவர்களின் திறமையை வெளிக்கொணர தமது பங்களிப்பை சிறப்பாக வழங்கி வருகின்றார். பல்வேறு வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இக்கலையில் தமது அர்ப்பணிப்பை தொடர்ந்து வருகின்றார் ஸ்ரீமதி ராஜலட்சுமி செந்தில்குமார் அவர்கள். இந்த அருமையான அரங்கேற்ற நிகழ்வை ஏற்பாடு செய்ததற்காக எங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். மிக்க நன்றி. ஆடுபவர்களுக்கு பாடலின் பின்னணியில் பக்கபலமாக உள்ள நட்டுவாங்கம் ஆடலுக்கு உணர்வியல் உயிரோட்டம் அளிக்கும் தாளவாத்தியமாகும். தாள லயத்தினை ஒருங்கிணைக்கும் தாளலய வாத்தியமாகவும் பயன்படுத்தப்படுவது இதன் சிறப்பம்சமாகும். அந்த வகையிலே இக்கலையில் அனுபவம் வாய்ந்த நட்டுவாங்கம் ஆடற் கலைமணி ஸ்ரீமதி என் கவிதா சக்தி அவர்கள் நட்டுவாங்கம் இசைத்து வருகின்றார். தங்களது பங்களிப்பு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது தலைமை விருந்தினர் ஆச்சாரிய சூடாமணி டாக்டர் சித்ரா சுப்பிரமணி அவர்களை குருவாக கொண்டவர் நமது நட்டுவாங்க கலைமணி கவிதா சக்தி அவர்கள். இவர் பரதநாட்டியத்தில் MA பட்டம் பெற்றிருக்கிறார். கலை ரத்னா போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர். இந்த கலைத்துறையில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக சேவையாற்றி வருகிறார். சிவசக்தி நாட்டியாலயாவுடன் பல ஆண்டுகளாக இணைந்து பணியாற்றி வருகின்றார். தங்களது சிறப்பான பங்களிப்புக்காக மீண்டும் ஒரு முறை எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வாய்ப்பாட்டு கலைஞராக சிறப்பு சேர்த்திருப்பவர் கலைமாமணி சங்கீத கலாரத்னா டாக்டர் A. சூசைராஜ் அவர்கள். புதுச்சேரி அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த சூசைராஜ் அவர்கள் சிறு வயதிலேயே இசை மற்றும் பரதநாட்டிய கலையில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டவர். பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இசைத்துறையில் இளங்கலை பட்டமும், திருச்சி கலை காவேரி நுண்கலை கல்லூரியில் முதுகலை பட்டமும், தஞ்சை பல்கலைக்கழகத்தில் MPhil பட்டமும் பெற்ற புதுவை சூசைராஜ் அவர்கள் இசைத்துறையில் ஆராய்ச்சி மேற்கொண்டு முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். பல நூற்றுக்கணக்கான மாணவ செல்வங்களுக்கு நடனம், வாய்ப்பாட்டு, வயலின், வீணை ஆகியவற்றை கற்றுக் கொடுத்து வருகின்றார். பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளிலும் தென்னாப்பிரிக்காவிலும் தமிழ் இசையை அரங்கேற்றியவர் அவர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரால் வழங்கப்பட்ட இசை மாமணி விருது, தமிழக அரசின் தென்னிந்திய சிறந்த பாடகர் விருது,
இசைமணி விருது, இசை ஞானச்சுடர் விருது, சங்கீத கலாரத்னா, பரத இசைமணி, காந்த குரலோன், சங்கீத செம்மல், நாத தீபிகா, தமிழிசை வேந்தன். இது மட்டுமன்றி 2021 மிக உயரிய விருதான கலைமாமணி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் நமது வாய்ப்பாட்டு கலைஞர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சூசைராஜ் அவர்கள். புதுச்சேரி நாட்டியாஞ்சலி ட்ரஸ்ட் மற்றும் ஸ்ரீ ரமணா ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனராக திகழ்ந்து வருகின்றார். பிரான்ஸ், துனிசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு கலைப்பயணம் மேற்கொண்டுள்ளார். தியாகராஜர் ஆராதனை மற்றும் பல்வேறு சிறப்புமிக்க கோயில்களில் நிகழ்ச்சிகளை நடத்தி பார்வையாளர்களின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற்றவர். குழந்தைகள் ருத்ரா, துர்கா ஆகியோரின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சியில் தாங்கள் வாய்ப்பாட்டு கலைஞராக சிறப்பு சேர்த்திருப்பது எங்கள் அனைவருக்கும் பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. தங்களது வருகைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அரங்கத்திலே ஆடுகின்ற நாட்டிய கலைஞருடைய பாத அசைவுகளை வழிநடத்தக்கூடிய அற்புதமான பணி மிருதங்க வித்வானுடையது. தமது விரல் அசைவுகளால் நடன அசைவுகளுக்கு வழிகாட்டியாக விளங்குபவர் அவர். அந்த வகையிலே இந்நிகழ்ச்சியில் மிருதங்க இசை கலைஞராக பங்கேற்றிருப்பவர் ஸ்ரீ எம் அங்கப்பன் அவர்கள். கலைமாமணி டாக்டர் கோபகுமார் அவர்களை குருவாக கொண்டு இந்த கலையில் மென்மேலும் தன்னை சிறப்புற மெருகேற்றிக் கொண்டிருக்கிறார். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவம் பெற்றவர் இவர். BBA பட்டப்படிப்பு முடித்திருக்கிறார். 2019 கலைமாமணி விருது, மிருதங்க கலை ஞான செம்மல் விருது, காஞ்சி காமகோட்டி பீட்ட ஆஸ்தான வித்வானாகவும் திகழ்ந்து வருகிறார். கலை ரத்னா உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர். பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, வியட்நாம், ஸ்ரீலங்கா போன்ற பல்வேறு வெளிநாடுகளுக்கு கலை பயணம் மேற்கொண்டு கலை சேவை ஆற்றி வருகின்றார். புதுச்சேரி அரசின் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்டில் இசை ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். சின்னஞ்சிறு நடனமணிகள் ருத்ரா, துர்கா ஆகியோரின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சியில் தாங்கள் மிருதங்க இசைக்கலைஞராக சிறப்பு சேர்த்திருப்பதற்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். பரிசுத்தமான ராகங்களை தமது வயலின் தந்திகளின் மூலமாக உருவாக்கி நம்முடைய இதயத்தை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் நமது வயலின் இசைக்கலைஞர், சங்கீத மாமணி ஸ்ரீ டி சரவணன் அவர்கள். கலைமாமணி டி ஸ்ரீனிவாசன், NB சத்யமூர்த்தி அவர்களை குருவாக கொண்டு தமது கலை பயணத்தை தொடர்ந்தார். BBA பட்டம் பெற்றிருக்கிறார் இவரும் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவம் வாய்ந்தவர். சங்கீத கலாரத்னா உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர். இன்றைய நிகழ்ச்சியில் தங்களது வயலின் இசையால் சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இந்நிகழ்ச்சியில் மோர்சிங் கலைஞராக பங்கேற்றிருப்பவர் ஸ்ரீ AL ராமசாமி அவர்கள். குரு கலைமாமணி ஸ்ரீரங்கம் கண்ணன் அவர்களை குருவாக கொண்டு தனது திறமையை மேலும் மேலும் வளர்த்து கொண்டிருக்கிறார். MA பட்டம் பெற்றிருக்கிறார் இவர். அது மட்டுமன்றி மோர்சிங்கில் PhD பட்டமும் பெற்றுள்ளார். கடந்த 45 வருடங்களாக இந்த கலைப்பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச விருதுகளை பெற்றிருக்கிறார். 45 வெளிநாடுகளுக்கு கலை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அனுபவம் மிகுந்த தாங்கள் ருத்ரா, துர்காவின் அரங்கேற்ற நிகழ்ச்சியில் மோர்சிங் கலைஞராக பங்கேற்றிருப்பது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகின்றது. அது மட்டுமன்றி லைவ் எஃபெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று கூறுவார்கள். நேரலையாக ஒரு சிறப்பு கருவிகளை வாசிப்பதில் தலை சிறந்தவர், இந்தியாவில் தலை சிறந்தவர் என்றால் அது மிகையல்ல. தங்களது பங்களிப்பை நாங்கள் அனைவரும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். முருகன் சப்தமாகட்டும், முருகன் கௌத்துவமாகட்டும், வேணுகானனை பற்றிய சப்தமாகட்டும், உங்களது லைவ் எஃபெக்ட்ஸை மிக அற்புதமாக நாங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தங்களது வருகைக்கும் பங்களிப்புக்கும் அனுபவத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. பரதநாட்டியத்திற்கு ஒப்பனை மிக மிக அவசியமான ஒன்றாகும். முக பாவங்களையும் கண் அசைவுகளையும் நாம் ரசிக்கும் வண்ணம் எடுத்து காட்டுவதில் ஒப்பனை மிக முக்கிய பங்காற்றுகிறது. இங்கே நடனமாடும் 2 குழந்தைகளுக்கும் அழகான ஒப்பனை வழங்கியுள்ளார்கள் திரு விக்டர் மற்றும் குமாரி அவர்கள். தங்கள் இருவருக்கும் இந்த நேரத்திலே எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பரதநாட்டியத்திற்கு புகைப்படம் எடுப்பது மிகவும் சவாலான ஒன்றாகும்.
இன்றைய நிகழ்ச்சியில் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை சிறப்புற எடுத்துக் கொண்டிருக்கும் புகைப்பட கலைஞர் மற்றும் வீடியோகிராஃபர் கூல் ஈவென்ட்ஸை குழுவினரை சேர்ந்தவர்கள் தங்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் கூல் ஈவென்ட்ஸ் குழுவினரை பற்றி, கூல் ஈவென்ட்ஸ் குமார் அவர்களை பற்றி குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்புற செய்திருப்பவர் கூல் ஈவென்ட்ஸ் குமார் அவர்கள். 2005ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட கூல் ஈவென்ட்ஸ் நிறுவனம் கடந்த 20 ஆண்டுகளில் சபா நிகழ்ச்சிகள், சமூக அமைப்புகளின் விழாக்கள், அரசு நிகழ்வுகள் என ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை மிகச் சிறப்பாக செய்து முடிக்க பக்கபலமாக இருந்து வந்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள 9 யூனிட்டுகள் மற்றும் 19 கிளைகளுடன் செயல்பட்டு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் உணவு, புகைப்படம், அரங்க வடிவமைப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருப்பது கூல் ஈவென்ட்ஸ் நிறுவனம். திரு குமார் அவர்களுக்கு பலத்த கரவொலிகளை எழுப்பி நாம் அனைவரின் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். குருவை பற்றி அறிந்து கொண்டோம். அரங்கேற்றம் காணும் சின்னஞ்சிறு நடனமணிகளை பற்றி தெரிந்து கொள்வோமா? ருத்ர பிரத்திங்கரா ஷியாம்குமார், துர்கா லட்சுமி ஷியாம்குமார் இருவரும் இரட்டை சகோதரிகள். இவர்கள் தற்போது கொளப்பாக்கம் லாலாஜி மெமோரியல் ஒமேகா இன்டர்நேஷனல் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். படிப்பையும் கலையையும் இரு கண்களாக பாவித்து சிறு வயது முதல் கவனம் செலுத்தி வருகின்றனர். 4வது வயதிலேயே இக்கலையை கற்கத் தொடங்கிய இவர்கள் தற்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடனத்துறையில் 5வது கிரேட் தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த சகோதரிகள் புராதன தலங்களிலும் கோவில்களிலும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ள இவர்கள் பள்ளியில் நடைபெற்ற நடன போட்டிகளில் ஏராளமான பரிசுகளை வென்றிருக்கிறார்கள். பரதநாட்டியம் மட்டுமன்றி வண்ணம் தீட்டுதல் இவர்களுக்கு கைவந்த கலையாம். உள்ளூர் அளவிலும் தேசிய அளவிலும் நடைபெறும் போட்டிகளில் ஆர்வமுடன் பங்கேற்று பரிசுகள் பலவற்றை பெற்றிருக்கிறார்கள் இந்த இரட்டை சகோதரிகள். இளையோருக்கான மாணவர் படையிலும் அதன் இசைக்குழுவிலும் இடம்பெற்றுள்ள ருத்ரா, துர்கா பள்ளி சார்பில் அணிவகுப்புகளில் பங்கேற்று வருகின்றனர். 4 ஆண்டுகளாக சிலம்பமும் கற்று வருகின்றனர். மாவட்ட அளவில் பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள் இந்த சகோதரிகள். இந்திய ராணுவ கமாண்டோ பிரிவினரின் வழிகாட்டலில் நடைபெறும் உடல் திறன் பயிற்சியில் ஈடுபட்டு வரும் ருத்ரா, துர்கா ஆகியோர் சாரணர் படையிலும், அதாவது ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் என்று கூறுவார்கள், அங்கும் பயிற்சி எடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. படிப்பையும் கலையையும் இரு கண்களாக பாவித்து மிக அழகாக பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இரு சகோதரிகள். தங்களது உழைப்புக்கு எங்கள் அனைவரின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் ஆசிகளையும் வழங்குகின்றோம். The next composition is going to decorate this beautiful stage. Varnam is usually considered to be a test of the dancer's nritya, nitya and natya skill, since it tests both the laya as well as the abhinaya of the dancer. It is also a test of the dancer's temperament and stamina. Today's Varnam is on Lord Muruga, composed by Padmashri Dandayudapani Pillai. சீரும் சிறப்புமாக நடைபெற்று வரும் இந்நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறப் போவது வர்ணம். ஒரு நாட்டிய நிகழ்ச்சியின் சிகரமாக விளங்கும் வர்ணமானது இசைக்கும் நடனத்திற்கும் பொதுவானதாகும். கடினமான ஜதிகள், அபிநயங்களால் ஆனதுதான் வர்ணம். ஒரு பரதநாட்டிய கலைஞரின் உண்மையான திறமையை வெளிக்கொணர வர்ணம் உதவுகின்றது. இன்று நாம் காணவிருப்பது முருகனை பற்றிய வர்ணம். முருகப்பெருமான் வழிபாடு பக்தி, தைரியம் மற்றும் ஆன்மீக நாட்டம் ஆகியவற்றின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறது. முருகப்பெருமானின் முக்கியத்துவம் மத எல்லைகளை தாண்டி கலாச்சார துணியில் பின்னி பிணைந்துள்ளது. முருகப்பெருமான் தனது வீர கதைகளால் நீதி மற்றும் தைரியத்தின் நற்பண்புகளை உள்ளடக்கி ஆன்மீக வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் பெற பக்தர்களை தூண்டுகிறார். அவரது வழிபாட்டுடன் தொடர்புடைய சடங்குகள் மத கடமைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் நம்பிக்கை, நன்றி உணர்வு மற்றும் உள் வலிமையை பின்தொடர்வதற்கான வெளிப்பாடுகளாகவும் செயல்படுகின்றன. முருக வழிபாடு பக்தர்களுக்கும் தெய்வீகத்திற்கும் இடையே ஒரு ஆழமான தொடர்பை வளர்க்கிறது.
அந்த சடங்குகள் மற்றும் பக்தி மூலம் கோடிக்கணக்கான பக்தர்களின் இதயங்களில் ஆன்மீக நிறைவு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் பாதையை தொடர்ந்து ஒளிரச் செய்கிறது. இதோ அரங்கம் வருகின்றது பூர்வி கல்யாணி ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்த வர்ணம். सखिये कुमार सामीवर सुल्लड़ी सखिये कुमार सगिए कुमार सामीवर सुल्लड़ी सगिए कुमार सामीवर सुल्लड़ी सगिए कुमार
மகியே குமார பூமி புகழும் சிவகாமி மகிழும் பாலன் 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 தாமதம் செய்யலாகுமோ இது சமயம் தாமதம் செய்யலாகுமோ இது சமயம் தாமதம் செய்யலாகுமோ இது சமயம் தாமதம் செய்யலாகுமோ சமயம் தாமதம் செய்யலாகுமோ இது சமயம் தாமதம் செய்யலாகுமோ
கொடுத்து கலங்க செய்கூரலடி சானிதனி தவ மகனி தவ மகரி கப மகரி சரி சாரி கம பதம மக மத மத சானி ரகரி சத சமத சானி தவ மரி தனி பா மகரி கம சாமியை வர சொல்லடி சகியே குமார சாமியை வர சொல்லடி கூடி சுகம் பெறவே தேடியவனருளை நாடி கணிந்துருகி பாடி அனுதினமும் மாடி அலைந்து மனம் வாடி வதங்குதடி கோடி புண்ணியம் தானடி நீ போடி சாமியை வர சொல்லடி சகியே குமார கூடி சுகம் பெறவே தேடியவனருளை நாடி கணிந்துருகி பாடி அனுதினமும் மாடி அலைந்து மனம் வாடி வதங்குதடி கோடி புண்ணியம் தானடி நீ போடி சாமியை வர சொல்லடி சகியே குமார சாமியை வர சொல்லடி சொல்லடி மனம் கல்லோடி ஜாலம் செய்வதே நடி 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 சொல்லடி மன்னம் கல்லோடி ஜாலம் செய்வதே நடி சொல்லடி மன்னம் கல்லோடி ஜாலம் செய்வதே நடி பாதமகரி சதா சாரி கரி கமா சொல்லடி மன்னம் கல்லோடி ஜாலம் செய்வதே நடி சொல்லடி மன்னம் கல்லோடி ஜாலம் செய்வதே நடி மதி முகத்தை காண வேண்டுமடி மதி முகத்தை காண வேண்டுமடி மதி முகத்தை காண வேண்டுமடி சொல்லடி மன்னம் கல்லோடி ஜாலம் செய்வதே நடி சொல்லடி மன்னம் கல்லோடி ஜாலம் செய்வதே நடி தனி தவ மக மவ மத மகரி சரி தசாரி கம்ம மணி தவ மகரி சொல்லடி மன்னம் கல்லோடி ஜாலம் செய்வதே நடி சொல்லடி மன்னம் கல்லோடி ஜாலம் செய்வதே நடி கள்ளத்தனமும் கொண்டு மெல்ல நடந்து வந்து தள்ளாடி தள்ளாடி வள்ளி மேல் விழுந்தவர்க்கு கள்ளத்தனமும் கொண்டு மெல்ல நடந்து வந்து தள்ளாடி தள்ளாடி
வள்ளி மேல் வீழ்ந்தவர்க்கு கள்ளத்தனமும் கொண்டு மெல்ல நடந்து வந்து தள்ளாடி தள்ளாடி வள்ளி மேல் விழுந்தவர்க்கு கள்ளத்தனமும் கொண்டு மெல்ல நடந்து வந்து தள்ளாடி தள்ளாடி வள்ளி மேல் விழுந்தவர்க்கு கள்ளத்தனமும் கொண்டு மெல்ல நடந்து வந்து தள்ளாடி தள்ளாடி வள்ளி மேல் விழுந்தவர்க்கு சொல்லடி மன்னம் கல்லோடி ஜாலும் செய்வதே நடி சொல்லடி மன்னம் கல்லோடி ஜாலும் செய்வதே நடி சானிதமா மத சானித மத மகரி சதிகமா பகமா பதப மக மத மத சரிகா மகரி சனித கரி சத மத சனித மகரி கம சொல்லடி மன்னம் கல்லோடி ஜாலும் செய்வதே நடி சொல்லடி மன்னம் கல்லோடி ஜாலும் செய்வதே நடி வண்ணமா மயிலேறி இங்கு வர என்னம்மா ஏமாற்றமா இந்த மண்ணும் விண்ணும் ஏனோ சுழலுதடி கண்ணும் உறங்காது காத்திருப்பேன் என்று வண்ணமா மயிலேறி இங்கு வர எண்ணம்மா ஏமாற்றமா இந்த மண்ணும் விண்ணும் ஏனோ சுழலுதடி கண்ணும் உறங்காது காத்திருப்பேன் என்று சொல்லடி மனங்களோடி ஜாலும் செய்வதே நடி சொல்லடி மனம் கல்லோடி ஜாலும் செய்வதே நடி சானித பமபனித பகமப பமகமனி காமபத மகரி சாரித சரி கரி சாரி கமனித மத மகரி சகரி கமப மகரி சரி காமரி கரி கமப தம மகரித பாமகரி கமதரி ச நித சனித மத சரி கரி மகரி சனித கரி சனி பாம கரி கம சொல்லடி மனம் கல்லோடி ஜாலம் செய்வதே நடி ஒரு நாள் என் கனவினில் வந்தானடி பெரும் விந்தை தானடி கருணை உள்ளம் அருள் புரியும் என்று தவம் இருந்தும் ஒரு பயணம் இல்லையடி இள பருவ காலம் திரும்ப வருமோடி மன முருகி வாழும் நிலை அருமோடி இது தருணம் திருப்பழனி மலையில் உறைபவன் மறுவிடவே இருக்கரம் துடிக்குதடி ஒரு நாள் என் கனவினில் வந்தானடி பெரும் விந்தை தானடி கருணை உள்ளம் அருள் புரியும் என்று தவமிருந்தும் ஒரு பயனும் இல்லையடி இளம் பருவ காலம் திரும்ப வரும் மோடி மன ஒருகி வாழும் நிலை அருமோடி இது தருணம் திருப்பழனி மலையில் உறைபவன் மறுவிடவே இருக்கரும் துடிக்குதடி சொல்லடி மன்னம் கல்லோடி ஜாலும் செய்வதே நடி சொல்லடி மன்னம் கல்லோடி ஜாலும் செய்வதே நடி சொல்லடி மன்னம் கல்லோடி ஜாலும் செய்வதே நடி சொல்லடி திருப்பழனி மலையில் உறைபவனை மறுவிடவே மனம் துடிக்குதடி
காமன் கனையுறுத்து கலங்கச் செய்கிறானடி கூடி சுகம் பெறவே தேடி அவனருளை நாடி கனந்துருகி பாடி அனுதினமும் ஆடி அலைந்து மனம் வாடி வதங்குதடி. கோடி புண்ணியம் தானடி நீ போடி சொல்லடி மனம் கல்லோடி செய்வதேனடி மாமதி முகத்தை காண வேண்டுமென்று கள்ளத்தனமும் கொண்டு மெல்ல நடந்து வந்து தள்ளாடி தள்ளாடி வள்ளிமேல் விழுந்தவருக்கு வண்ண மயிலேறி இங்கு வர எண்ணமா ஏமாற்றமா இந்த மண்ணும் விண்ணும் ஏனோ சுடலுதடி கண்ணும் உறங்காது காத்து நிற்பேன் என்று. பூர்வி கல்யாணி ராகத்தில் அமைந்த இந்த பதவர்ணத்தை இயற்றியவர் பரதநாட்டிய கலைக்காக மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியவர்களுள் ஒருவரான நாட்டிய கலா சக்கரவர்த்தி பத்மஸ்ரீ KN தண்டாயுதபாணி பிள்ளை அவர்கள். எண்ணிலடங்கா இசையமைப்பாலும் நடன வடிவமைப்பாலும் பரதநாட்டிய கலையை வளர்த்தெடுத்த தமது வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டவர் அவர். சென்னை கலாக்ஷேத்ராவில் ஆசிரியராக பணியாற்றியவர். நடனத்தில் ஆராய்ச்சி செய்து தனது நடனக்கலை மூலம் உலகெங்கும் மாணவ மாணவியரை கொண்டு நடனத்தை வளர்த்தவர். சிற்றம்பலம், கிருஷ்ண துலாபாரம் இவ்விரண்டு மகத்தான நடன காவியங்கள் உலகளவில் புகழ்ந்து பேசப்பட்டவை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்ட திரையுலகில் ஜொலித்த நட்சத்திரங்கள் நடனத்தில் பரிமளிக்கும்படி உருவாக்கியவர். பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் நடன கலைஞர் இவர். தமிழ் மட்டுமன்றி பிற தென்னிந்திய மொழி படங்களுக்கும் நடனம் மற்றும் இசையை வழங்கியுள்ளார். தி ரிவர் என்ற ஆங்கில படத்திற்காக ராதா பர்னியருக்கு நீ ஸ்ரீராம் பரதநாட்டியம் இசையமைத்தார். தமிழில் பல பாடல்களை இயற்றியவர் தண்டாயுதபாணி பிள்ளை அவர்கள். தொடர்ச்சியாக 30 நிமிடங்கள் அமையப்பெற்ற இந்த வர்ணத்தை மிகச் சிறப்பான வகையில் பார்வையாளர்களின் வரவேற்புடன் வழங்கிய சிவசக்தி நாட்டியாலயா மாணவ செல்வங்களான ருத்ரா, துர்கா இருவருக்கும் பலத்த கரவொலிகளை எழுப்பி நமது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே தெரிவிப்போம்.